வாங்க நண்பர்களே, கோல்ட் பாஸா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவும் காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகும், சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது. சவரனுக்கு ஆல்மோஸ்ட் 3800 ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த 5-6 நாட்களில். இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலான கோல்ட் பாஸா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 109 ரூபாயாக காணப்படவில்லை. 1 கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,09,000 ரூபாயா காணப்படுது. வெள்ளியோட விலையில ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக 5000 6000 அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை நம்ம அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9606 ரூபாவாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடுமையான சரிவில் தான் காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 கேரட்டோட 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் 76,848 ரூபாவாக காணப்படுது. இதுவும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000ம், சரிவுன்னு பார்க்குறப்ப 4000 5000 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. கடந்த 6 நாட்களில் சரிவுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 4100 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை. 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 8805 அப்படிங்கிற சரிவில் தான் நீடிக்குது. இதே வேலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 22 கேரட்டோட 8 கிராமோட விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ சரிஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். 8 கிராம் 70,440 ரூபாயாக காணப்படுது. இது நாளையே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கீழே சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. கடந்த 6 நாட்கள் சரிவுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா இது 3800 ரூபாய் சரிஞ்சு காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், சரிவுன்னு பார்க்குறப்ப 4000 4800 900 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கல. அமெரிக்க பங்குச்சந்தையானது மீண்டும் நம்மளுக்கு வந்து எழுச்சி பெற்று என்ன இருக்குன்னா 42,000 புள்ளிகளை கடந்து காணப்படுது. இப்படி அமெரிக்க பங்குச்சந்தையானது அதிரடியான ஏற்றங்களை பெற காரணத்தில் என்ன போகுதுன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் இதே போல் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு போன வாரத்தில் சரிவில் காணப்பட்டது மீண்டும் எழுச்சி பெற்று ஒட்டு மொத்தமாக அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது. இப்படி ஒட்டு மொத்தமாக அதிரடியான ஏற்றங்களை பெற்று வர காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையிலையும் நம்ம வந்து மிகப்பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனும் கொடுக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாகவே இங்கே பார்க்கப்படுது.